ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை. குலதெய்வம். குலதெய்வம் என்பது ஒரு குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம். நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நிறைய பேர் குலதெய்வம் எங்களோட குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியாதுன்னு கூட நிறைய பேர் இருப்பீங்க. அப்பேற்பட்டவங்க உங்கள் வீட்டின் நிலைவாசலில் 2 விளக்கு ஏற்றுங்க. நம்ம நிலைவாசல் தான் எப்பயுமே நம்மளோட குலதெய்வம் இருப்பதா ஐதீகம். குலதெய்வத்தை பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். குலதெய்வத்தின் அருளும் குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே நிலையாக தங்கியிருப்பதற்கு ஒரு எளிய பரிகாரம் தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். குலதெய்வத்தை வசியம் பண்ணுற ஒரு எளிய பரிகாரத்தில் ஃபஸ்ட்டு நிலைவாசல் பூஜை. எப்பயுமே நிலைவாசல் பூஜை செய்யுங்க. உங்களால் தினமும் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, செவ்வாய் வெள்ளியில் காலை எழுந்தவுடன் நிலைவாசலில் 2 அகல் விளக்கு ஏற்றுங்க. எப்பயுமே நிலைவாசலில் தான் குலதெய்வம் இருப்பதாக நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் நிலைவாசல் பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது, மாதந்தோறும் வரும் பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, இல்லை அமாவாசையாக இருந்தாலும் சரி, இதில் ஏதாச்சும் ஒரு நாட்களில் உங்கள் பூஜை அறையில் ஒரு கலச வழிபாடு செய்யுங்க. அதாவது ஒரு கலசம் எடுத்துக்கோங்க, அது நிறைய நீர் நிரப்பி அதுக்கு மேலே வெற்றிலை அப்பலைன்னா மாவளியை வைத்து ஒரு சிறிய தேங்காயை வைத்து வழிபடுங்கள். இவ்வாறு வழிபடுறதுனால குலதெய்வம் உங்களோட வீட்டில் எப்பயுமே பரிபூர்ணமாக உங்கள் கூடவே இருப்பான்றது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தட்டில் ப்ளவுஸு, வளையல், மஞ்சக்கயிறு இதில் ஏதாச்சும் ஒன்று வச்சு கூட வழிபடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அந்த ப்ளவுஸ் துணியும் அந்த வளையலையும் என்ன பண்ணணும்? ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு யாருக்காச்சும் தானமாக கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்கிறப்ப குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டிலையே இருக்கும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்ப உங்களால் முடிஞ்ச ஏதாவது மரக்கன்று வாங்கி கொண்டு போய் உங்கள் கோயிலில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பகுதியில் வைங்க. 50 ரூபா 100 ரூபா வரும் ஒரு கன்று. விருட்சம், அதாவது வேப்பங்கன்றை தவிர அரச மரம், நெல்லி மரம், வில்வ மரம் இதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொண்டு போய் வைங்க. அது வளர 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 உங்கள் வீட்டில் செல்வங்கள் வளரும், ஆயுள் விருத்தியாகும், வீட்டில் இருக்க குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மரம் வளர வளர நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதையும் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களால் பண்ண முடிஞ்சாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.